தேடி பார்த்தாதான் தெரியுது அந்த பையன் ஒரு பெரிய ஒரு திராவிட முகத்தோடு அந்த பையன் பல பேட்டிகளில் பேசினதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த உட்கார்ந்து பேசுவோம் எபிசோடுக்காக அவர் யாருன்னு தேடி எடுக்கும்போது தான் சுவாரஸ்யமாக பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரேப் இசையில் நம்முடைய மக்களினுடைய வழிகளை பேசக்கூடிய அறிவு தனக்கு ஒரு பரிச்சயமான நண்பர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாரு. அப்புறம் கேபர் வாசுகிய பெயரை பயன்படுத்துகிறாரு. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய அசல் கோளாறு, இந்த மாதிரியான நபர்கள் எல்லோரோடும் அவருடைய இணக்கத்தை பாராட்டுகிறார். அது குறித்தெல்லாம் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை, சாதிய ரீதியான பிரச்சனைகள், மத ரீதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரங்கள், வர்க்க பார்வை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு இடதுசாரி முகமாக தன்னுடைய பாடல்கள் எல்லாவற்றிலையுமே புரட்சிகர கருத்துக்கள் இருக்கணும்னு பிளான் பண்ணி அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடியவர். அந்த தெரிஞ்சுக்கிட்டு தான் மலையாள திரையுலகத்தை சார்ந்த சினிமாக்காரர்களும் இவர் அப்ரோச் பண்ணி இதுக்கு ஒரு பாட்டு பண்ணுங்க, இதுக்கு ஒரு சாங் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ன்னு தொடங்கி அவரே தனியாக ஒரு பேண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை பூராத்தையும் கொண்டு வந்து ஒரு பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த ரேப் இசை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்.